புருஷனாயிருப்பாயா? ஏஞ்சலினாகிய நீ தேவ நியமத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ இந்த மனுஷனை உனக்கு விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கு மனைவியாயிருப்பாயா? விவாகம் செய்ய இந்த ஸ்திரியை இந்த புருஷனுக்கு கொடுப்பது யார்? ரூபனாகிய நாம் ஏஞ்சலாகிய உன்னை இன்று முதல் எனது மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி வாழ நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். ஏஞ்சலினாகிய நான் ரூபனாகிய உன்னை இன்று முதல் எனது விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி வாழ நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். நாங்கள் வேறுமாக திருமணத்திற்கு அடையாளமாக மாங்கல்யத்தையும் இவர்கள் அதே போல மோதிரத்தையும் அவர்கள் அணிந்திருக்கிறார்கள். நிறுத்தமாக நாங்கள் சோம் பண்ணுவோம். மாங்கல்யத்தையும் மோதிரத்தையும் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். முன்பாக பெற்றோர்கள் இரண்டு மணமகளுடைய பெற்றோர்கள் முன்பாக வாருங்கள். நாங்கள் ராணி போவதான இந்த மோதிரத்தையும் மாங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் ஜெபம் பெற்றோர்கள் உங்களுடைய கரங்களை எழுதி கொள்ளுங்கள். அதே போல பாசஸ் வருவாங்க அதை எழுதி கொள்ளுங்கள். நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவோம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இதோ இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே ரூபன் ஏஞ்சல் இவர்களுடைய திருமணத்துக்கு அடையாளமாக அணிவிய போவதான இந்த மாங்கல்யத்தையும் இந்த மோதிரத்தையும் உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாங்கல்யத்தையும் மோதிரத்தையும் இவர்கள் பார்க்கிற போதெல்லாம் ஆண்டவரே இந்த மகிழ்ச்சியான இந்த திருமண நாள் அவருடைய ஞாபகத்துக்கு வருவதாக. அதே போல ஆண்டவரே இது மனைவி புருஷன் தன்னோடு கூட இருக்கிறான் என்ற உணர்வும் புருஷன் மனைவி தன்னோடு இருக்கிறான் என்ற உணர்வும் இதை பார்க்கிற போதெல்லாம் வருவதாக. இது திருமணத்துக்கு அடையாளமாக இருக்க இந்த மோதிரத்தை மாங்கல்யத்தை உங்களுடைய கருத்து கொடுக்கிறேன். இதை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த இடத்தில் நிறைவாய் கடந்து வரும்படியாக உங்களுடைய ஊழியக்காரர்கள் பெற்றோர்களும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.
மோதிரத்தினாலே நான் உன்னை விவாகம் செய்து என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான லோக ஆஸ்திகளை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. இந்த மோதிரத்தினாலே நான் உன்னை விவாகம் செய்து என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான லோக ஆஸ்திகளை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. ஆமென். நாங்கள் இப்பொழுது புதுமண தம்பதிகளை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். சபையார் நாங்கள் எல்லோரும் இந்த இடத்தில் எழுந்து நிற்போம். நமது கரங்களை நீட்டி அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இடத்தில் வந்திருக்கின்ற சகோதரர்கள் தம்பதியை ஆசீர்வதித்து எங்கள் பார்த்து இருக்கிற ஜெயச்சந்திரன் அவர்கள் ஜெபம் பண்ணுவான். அந்த ஜெபத்தோடு கூட நாங்கள் கொண்டு நாங்கள் இந்த நேரத்திலே இந்த திருமண தம்பதியை நாங்கள் ஆசீர்வதிக்க போகின்றோம். ஆண்டவர் எப்படி ஆதாமுக்கு ஏவாளை உண்டு பண்ணி கொடுத்தாரோ அதே போல ரூபருடைய வாழ்க்கையை ஆண்டவர் இந்த ஏஞ்சலினை ஆயத்தப்படுத்தி அவர்கள் நாளிலே அடையாளபூர்வமாக மோதிரத்தை மாற்றி
மாத்திரத்தை அணிவித்து தேவ ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறார்கள். சபையாராகிய நாங்கள் உங்கள் வலது கரத்தை நீட்டுங்கள். பெற்றார் இவர்களை நீங்களும் ஆசீர்வதியுங்கள். இந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் வாழ, பிள்ளைகளை பெற்று இவர்கள் சாட்சியுள்ள குடும்பமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமான குடும்பமாய் மாற ஆண்டவர் கிருபை அளிக்கும்படியாக ஒப்புக் கொடுத்து நாங்கள் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, விசேஷமாக நான் ஆண்டவரே சத்ருவனுக்காகவும் ஏஞ்சலுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவர்களை இன்றைய நாளிலே ஆண்டவரே திருமண இந்த பந்தத்துக்குள்ளே நீங்கள் இணைத்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, 128ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுபடியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த திருமண பந்தத்திலே ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு விரோதமாய் இருக்கின்ற எல்லா அந்தகாரங்கள், எல்லா தடைகள் எல்லாம் நீக்கி ஆண்டவரே இந்த குடும்பம் செழிப்பாய் ஆசீர்வாதமாய் வாழ நீங்கள் கிருபை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எப்படி ஆதாமை ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ணினீரோ ஆண்டவரை எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆதாமை ஆண்டவரை ஏவாளை ஆசீர்வதித்தீரோ அதே ஆசீர்வாதம் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் மேல் வந்து இறங்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். அதே போல கானானும் கல்யாண வீட்டிலே நீ சென்று ஆண்டவரை அந்த திருமண வீட்டை நீங்கள் ஆசீர்வதித்ததை போல ஆண்டவரை இந்த குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒருவருடைய வாழ்க்கையிலும் ஏஞ்சலுடைய வாழ்விலும் ஆண்டவரை அவர்கள் ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவர் நேசித்து ஒருவர் அன்பு செலுத்தி ஆண்டவரை ஒருவருக்காக ஒருவர் உதவியாய் ஒத்தாசையாய் இருந்து நல்ல சாட்சியுள்ள குடும்பமாய் அநேகருக்கு சாட்சியுள்ள குடும்பமாய் ஆண்டவரே வாழ நீ கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் குழந்தைகளை பெற்று ஆண்டவர் பிள்ளைகளை கண்டு பல்லாண்டு காலம் தேவ ஆசீர்வாதத்தோடு கூட வாழும்படியாக தேவ ஆசீர்வாதத்தை நாங்கள் இந்த நேரத்தை வழங்குகிறோம் அப்பா. தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மேல் இறங்குவதாக தங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பல குடும்பங்கள் நாட்களே குழப்பங்கள் பிரிவுகளோடு இருக்கிறது. ஆனால் இந்த குடும்பத்தின் வாழ்விலே எந்த பிரிவினைகளும் குழப்பங்களும் வந்து விடாதபடிக்கு எல்லா நேரங்களிலும் இவர்கள் தேவ சமாதானத்தோடு கூட வாழ நீங்கள் கிருபை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் இவர்கள் மேல் வந்து இறங்குவதாக 1000 மடங்கு இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தெய்வீக கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். God bless you. யாவரும் அமர்ந்து கொள்வோம். நன்றி சபை மக்கள், உங்கள் ஆசனங்களிலே நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் இப்பொழுது 2வது பாடலை கேட்கப் போகின்றோம். 2வது பாடல் அலையலையாய் வரும் ஆசீர்வாதம், தேவனின் ஆசீர்வாதம் என்கிற பாடலை நாங்கள் கேட்டோம். I see
போல ஆசீர்வாதம் அடைந்தார். கடற்கரை மணலை போல ஜடம் தரிசனம் கண்டாரே. அதுபோல் உன்னை அழைத்தார் தேவன். அதுபோல் உன்னை ஆசீர்வதிப்பார். அலை அலையாய் வரும் ஆசீர்வாதம், அது தேவனின் ஆசீர்வாதம். அழைத்தவரில் நீ நிலைத்திருந்தார் என்ற மாறாத ஆசீர்வாதம். தேவன் சொன்ன வார்த்தைகளை விசுவாசத்தால் காத்துக் கொண்டார். கண்மலை மேலுள்ள வீடாய் உன்னை ஆசீர்வதிப்பாரே. கடற்காமல் என்று சுகமாய் வாழ்வாய். கடற்காமல் என்று சுகமாய் வாழ்வாய். அலை அலையாய் வரும் ஆசீர்வாதம், அது தேவனின் ஆசீர்வாதம். அழைத்தவரில் நீ நிலைத்திருந்தால் இது மாறாத ஆசீர்வாதம். அலை அலையாய் வரும் ஆசீர்வாதம், அது தேவனின் ஆசீர்வாதம். அழைத்தவரில் நீ நிலைத்திருந்தால் இது மாறாத ஆசீர்வாதம். ஆசீர்வாதங்கள், 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 ஆசீர்வாதங்கள். இப்பொழுது நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகின்றோம். திருமணம் முடித்த புது தம்பதிகளுக்கும் இந்த சபையிலே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவருக்கும் இந்த வார்த்தைகள் மிகுந்த பிரயோஜனத்தை அளிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த வகையிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கிழக்கு மாகாண இலங்கை நாட்டு சுவிசேஷ சபைக்கு மேற்பார்வையாளராக கடமையாகின்ற வணக்கத்துக்குரிய குகநேசன் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம் மத்தியிலே கொண்டு வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல நாளிலே மணமக்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த திருமண வைபவத்திலே கலந்து கொண்டு சிறப்பித்து செல்லும்படியாய் வந்திருக்கிற ஊழியர்கள், இருதரத்து பெற்றார்கள், உறவுகள், இவர்களுடைய நண்பர்கள் அனைவரையும் என் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால நான் அன்பாய் வரவேற்கிறேன். இது ஒரு மகிழ்ச்சியின் நாள், இது ஒரு சந்தோஷமான நாள். அதனால நாங்கள் எல்லாரும் அழகாக வர வேண்டும் என்று சொல்லி எங்களிடத்தில் இருக்கிற நல்லொழுப்பை நாங்கள் எல்லாரும் அனுப்பி வந்திருக்கிறோம். ஏனென்றால் இவர்களுடைய மகிழ்ச்சி அது எங்களுடைய மகிழ்ச்சி. ஆக எங்களுடைய மகிழ்ச்சி அது தேவனுடைய மகிழ்ச்சி. அப்ப தேவனுடைய மகிழ்ச்சியிலே நாங்கள் பங்கேற்கும்படியாக நல்ல ஒரு மனோபக்குவத்தோட சந்தோஷத்தோடு முக மகிழ்ச்சியோடு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகவே இது தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட நாள். திருமணம் என்பது வேறொரு பக்கத்தில் திருமணம் பார்க்கின்ற போது முகூர்த்தம் பார்ப்பார்கள் அல்லது தெரிப்பு பார்ப்பார்கள். அவர்களுடைய அந்த திருமணம் நல்லா வர வேண்டும் என்கிறதா நோக்கம், அடிப்படை. அதே போல தேவனும் தன்னுடைய பிள்ளைகள் நன்றாய் வாழ வேண்டும், ஆசீர்வாதமா இருக்க வேண்டும்
என்பதற்கு சில ஒழுங்குகள் இருக்கிறது. அந்த ஒழுங்கின் அடிப்படையிலே முதலாவது மாப்பிள்ளையாக இருக்கிறவர் பெண்ணாக இருக்கிறவர் 2 பேரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அது முதலாவது காரணம். 2வது அவர்கள் இருவரும் பூரண விருப்பமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் ஒத்து வராட்ட நாங்கள் திருமணம் செய்து வைக்கிறது அர்த்தம் இல்லை. அப்ப அவர்கள் இருவரும் பூரண விருப்பத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். 3வது 2 பெற்றோருக்கும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது அவர்களால் அது ஆசீர்வதிக்கக்கூடிய, அவர்கள் ஆசீர்வதிக்கின்ற அவர்கள் விருப்பத்துக்கு அமைவாக நடக்கிற திருமணமாக இருக்க வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட திருமணத்தில் நாங்கள் முன்னின்று இந்த திருமணத்தை நாங்கள் நடத்துவோம். ஏனென்றால் எங்களுக்கும் சில ஒழுங்குகள் இருக்கிறது திருமணத்தை நடத்துவதற்கு. ஆகவே இந்த திருமணமானது தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறது, தேவனால ஏற்படுத்தப்பட்டது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் எல்லாரும் பொதுவான ஒரு கருத்து சொல்லுவார்கள், திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஆகவே தேவன் தீர்மானித்த, தேவன் ஏற்படுத்தின, அவருடைய விருப்பத்துக்கு அமைவாக நடக்கிற திருமணம் அது ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்படித்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனபடியினாலே இதிலே இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று ஊழியர்கள் ஆசீர்வதித்தார்கள். அங்கே பெற்றார் மன மகிழ்ச்சியோடு அந்த மாங்கல்யத்தை தூக்கி கொடுத்தார்கள். ஊழியர்கள் ஆசீர்வதித்து ஜெபித்தார்கள். அது அப்படியே ஆவதாக என்று நான் அவர்களை வாழ்த்துகின்றேன். ஆமென். காலையில இந்த ரூபனை நாங்க வரவேற்கின்ற போது அவர் தங்கியிருந்த இடத்துல அவருடைய பெற்றார்களுடைய கண்களிலே இருந்து ஆனந்த கண்ணீர் வடிந்தது. அவருடைய சகோதரன் பெற்றார். அந்த ஆனந்த கண்ணீரை பார்க்கிற போது எனக்கும் ஆனந்த கண்ணீர் வந்தது. ஏனென்றால் அவர்கள் அவ்வளவு தூரத்தில் அந்த குடும்பம் மிகவும் நெருக்கமாக உறவு ரீதியாக பழகிறார்கள். எனக்கு தெரிந்த விடயம் ஏஞ்சலை பற்றி எனக்கு ஏஞ்சல் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். ஆனால் நான் ஏஞ்சலை கண்டது இவர்களுக்கு சில நாட்களுக்கு முன்பதாக கவுன்சிலிங் கொடுத்த குடும்ப ஆலோசனை. இந்த குடும்ப ஆலோசனையை பல மணி நேரம் இவர்களோடு இருந்து இவர்களுடைய திருமண ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும், இவர்களுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும், தேவனோடு சபையோடு உறவுகளோடு இவருடைய உறவு எப்படி இருக்க வேண்டும், இவருடைய எதிர்காலத்தை இவங்க எப்படி தீர்மானிக்க வேண்டும், திட்டமிட வேண்டும், பொருளாதாரத்தில், அடுத்தது பிள்ளைகள் சந்ததிக்கு இருக்கிற விஷயத்தில், அடுத்தது இவர்களுடைய இருப்பிட காரியங்கள் எல்லாவற்றிலும் இவர்கள் எப்படி தங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அல்லது வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் அவர்களுடைய எதிர்காலம் எல்லாம் எப்படியான ஒரு ஒழுங்குக்குள்ள இருக்க வேண்டும் என்பதை குறித்ததான ஆலோசனை பல மணி நேரம் எங்களுடைய வீட்டில் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த நேரம் தான் எனக்கு எங்களை நன்றாக தெரியும். அதற்கு முன்பதாக எங்கள் என்னை அழைத்திருக்கிறது கண்டிருக்கிறது. அப்ப 2 பெற்றாரும் இதிலே சந்தோஷமாக இருக்கின்றார்கள். அப்படித்தான் மனமகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஊழியர்கள் சந்தோஷமாக வந்திருக்கிறார்கள். உறவுகள் எல்லாம் சந்தோஷமாக வந்திருக்கிறார்கள். ஆனபடினால இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு தேவ வசனத்தில் நாங்கள் சிறிய ஒரு விளக்கத்தை ஆலோசனையை நாங்கள் பார்த்து மீதியான வேலைக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். இந்த 2வது இவர்களுக்கு எங்களுடைய சபையினுடைய ஒழுங்கின்படி இவர்களுக்கு ஆலோசனை கொடுக்காமல் நாங்கள் திருமணம் செய்ய முடியாது. அதனால ரூபன் சொன்னார் அப்படின்னா, பாஸ்டர் எனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்காக தான் நீங்க வந்து ஆலோசனை பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா கல்யாணம் நடத்தி வைக்கல வானவனால அவளுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்த எல்லா ஆலோசனைகளும் அவளுக்கு சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதெல்லாவற்றையும் நாங்கள் இங்கே கொடுக்க நேரம் போது. ஆகவே பொதுவான தேவனுடைய திட்டத்தை, திருமணத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து தேவனுடைய திட்டத்தை நாங்கள் சில தேவ வசனத்துக்கூடாக நாங்கள் பார்க்க போகிறோம்.
ஏற்கனவே ஜெபிக்கின்ற போது ஆதாமுடைய பேர் இங்கே பயன்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து கானாவில் திருமண வீட்டில் என்ன செய்தார் என்பதை ஜெபத்தில் அங்கே பயன்படுத்தப்பட்டது. எல்லாருக்கும் முதல் தகப்பன் ஆதாம் ஏவாள். அவர்களுடைய சந்ததியில இருந்துதான் இந்த உலகம் பெருகினது. இன்றைக்கு உலகத்தில் 700 கோடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பும் இதுக்கு பிந்தியும் நிறைய கோடி ஜனங்கள் வாழ்ந்தார்கள், வாழ போகிறார். அப்ப அப்படிப்பட்ட இந்த சந்ததி எல்லாம் ஒரு தகப்பன் ஆதாம், ஒரு தாய் ஏவாள், இவர்கள் இருந்து பெருத்த சந்ததி. அப்ப இந்த சந்ததி பிரிந்து பல பக்கங்களிலும் போய் என்ன நடந்தால் பாவ வாழ்க்கையில ஈடுபட்டாங்க. இந்த பாவ வாழ்க்கையானது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் இருக்கிறதான அந்த ஆசீர்வாத ஊற்றை, அந்த ஆசீர்வாத நன்மைகளை உடைத்து போட்டது. அதனால மனுஷனுடைய திருமண ஜீவியமானது கெட்டு போயிடுச்சு. ஏனென்றால் முதல் திருமணத்தை நடத்தி வைத்தது தேவன். பிதாவாகிய தேவன் மனுஷனுடைய திருமணத்தை நடத்தி வைத்தார். அதற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்து ஒரு திருமண வீட்டில் அவர் கலந்து கொண்டு அந்த திருமண வீட்டை ஆசீர்வதித்தார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த திருமணத்தை நடத்தி அவருடைய வழிநடத்தலிலே இவர்களை சேர பண்ணியிருக்கின்றார். இது பரிசுத்த ஆவியானவரால செய்யப்படுகிற அவருடைய ஊழியத்திலிருந்து நடக்கின்ற காரியம். இந்த காரியம் என்று அவர்தான் ஏற்ற இடங்கள்ல ஏற்ற காரியங்களை இணைத்து சேர்த்து செயற்படுத்துகிறவர். நீங்க இவருடைய இணைப்பை நீங்க பார்த்தீங்களா இருந்தால் ஒரு அற்புதமானது, அபூர்வமானது, ஆச்சரியமானது. ஏன்னா யாரும் புரோக்கர் நின்று இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்யல, அல்லது இவர்கள் பத்திரிகையில பேரை போட்டு, அல்லது யாருக்கையாவது சொல்லி என்ற பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை வேணும், இல்லாட்டா என்ற மகனுக்கு ஒரு பெண் வேணும் என்று அப்படியெல்லாம் தேடி தெரியல. தேவனுடைய ஆவியானவர் ஏற்ற நேரம் வருகிற போது இவர்களை ஏற்ற ஒழுங்கின்படி தேவன் இணைத்தார். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே ஆண்டவர் ஏன் அதை செய்கிறார் என்றால், உடைத்த அந்த மனுஷனுடைய திருமண ஜீவியம், தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில அந்த திருமண ஜீவியம் உடைந்து போயிட்டு, ஆகவே உடைக்கப்பட்ட அந்த உறவு மீண்டும் சீராக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலையை செய்கின்றார். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையானது நிச்சயமாக வேதாகம அடிப்படையில தான் அது அமைய வேண்டும். இந்த வேதாகம அடிப்படையில எபேசியர் என்கின்ற புத்தகத்துல சொல்லப்படுற ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். அதாவது இருவருடைய சரீரங்களும் ஒன்றாய் இருக்கிறது, அவர்கள் இருவரும் ஒன்றாய் இருப்பார்கள், தன்னுடைய தகப்பனை தாயை விட்டு பிரிந்து அவர்கள் ஒன்றாய் இருப்பார்கள், கணவனுக்கு மனைவி என்றும் மனைவிக்கு கணவன் என்றும் அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள். அது வேதாகம ஒழுங்கு. இவர்களுக்கு நான் பாடத்தை கற்றுக் கொடுக்கின்ற போது திருமணம் என்பது பாதி உடம்பு ரூபனிடத்திலையும் அவருடைய பாதி உடம்பு ஏங்கிடத்துக்கும் வருகிறது. என்றால் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கின்றார்கள். அப்ப இந்த உறவானது ஒரு பின்னிக்குணைந்த உணவு, இந்த உறவாய் இருக்கின்றது. பாருங்கள், சொல்லுவாங்க நகமும் சதையும் அல்லது தசையும் போன்று அவர்கள் நெருங்கி இருக்கிறார்கள். இந்த நகத்தையும் தசையையும் போன்று நாங்கள் பேசுகிறோம், ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் நகம் அடிக்கடி வெட்டி வீசப்படும். நாமல் இருக்க வேண்டிய உறவு, நாங்கள் செயற்படுத்த வேண்டிய பக்கத்தை இங்கே நான் ஒரு வசனத்துல காண்பிக்கிறேன். இங்க நான் வாசிக்கிறேன். எபேசியர் எழுதின புத்தகம், எபேசியர் எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அந்தபடியே தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான்.
நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாய் இருக்கின்றோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அப்ப இங்க பாதிக்கப்பட்ட வசனம் என்னென்றால், அங்கே சொந்த சரீரம் என்ற வசனம் பாதிக்கப்பட்ட சொந்த மாம்சம். இப்ப திருமணம் என்பது அப்படித்தான் இருக்கிறது. எங்களோட சரீரத்துல 3 அம்சம் இருக்குது: ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் இது எங்களோட சரீரத்துல இருக்கிறதுனால இதை உயிர்பட செய்கிறது ரத்தம். இந்த ரத்தத்துல தான் உயிர் இருக்கு. ஆக இது சேர்ந்து இருக்கிறது. இந்த சேர்வானது பிரிக்கப்படுமாக இருந்தால் அது மரணம் அல்லாட்டா சவம் அல்ல என்ற வார்த்தைகளை சொல்வார்கள். அப்ப நாங்கள் உயிரோடு இருக்கிறதற்கு காரணமாக இருக்கிறது இந்த 3ம் சேர்ந்து இருக்கிறதுனால. இதை யாரும் பிரிக்கவும் முடியாது. அப்படி பிரித்தால் அது விபரீதத்திலாம் முடியும். அவை தேவன் இணைக்கிற திருமணங்களை தேவன் சொல்லுகிறார், இறைவன் இணைத்ததை மனுஷன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். இப்ப மனுஷர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், நான் இங்க வாரத்துக்கு முந்தி முடிவெட்டினான். அப்ப அந்த சலூன்ல சொன்னார்கள் அப்படி என்றால், நான் திருமணம் செய்ததற்கு பிறகுதான் எனக்கு ஒரு வேற சகோதரன், அப்ப திருமணம் செய்ததுக்கு பிறகுதான் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது. காரணம் என்னென்றால், என்னுடைய திருமணத்தை பிரிக்கிறதற்காக சூனியம் செய்து போட்டார்கள். அதைத் தொடர்ந்து என்ற தொழில் வீணாய் போறதற்காக சூனியம் செய்து போட்டார்கள். இப்ப எங்க சரீரத்துல பிரச்சனை இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப அவர் என்ன சொன்ன விஷயம் என்னன்னா, குடும்ப வாழ்க்கையை பிரிக்கிறதற்கும் என்னுடைய தொழிலை நாசப்படுத்துவதற்கும் சூனியம் செய்து விட்டார்கள் என்ற வசனத்தை பாவித்தார். கர்த்தருக்கு சொல்லுகிறார் என்னென்றால், நாம் இணைக்கிறவர்களை மனுஷன் யாரும் பிரிக்க கூடாது, பிரிக்க முற்படவும் கூடாது. அதே நேரத்தில் அந்த மனுஷர்கள் எப்படி இருக்கிறார்கள்? தன்னுடைய கணவனாய் வருகிறவர் மனைவியுடைய சரீரத்தை தன்னுடைய சரீரமாக கனம் பண்ண வேண்டும். கணவனாய் வருகிறவர் மனைவியானவள் தன்னுடைய சரீரத்தை போல கனம் பண்ண வேண்டும். அப்படி அவர்களுக்குள்ள ஒரு பின்னிப்புணைந்த உறவு வருகிற பட்சத்திலே அந்த உறவானது ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ரூபனுடைய பாதி உடம்பு ஏஞ்சலுக்கு வந்துச்சு. இப்ப ஏஞ்சலுடைய பாதி உடம்பு ரூபனிடத்துல வந்துச்சு. வேதாகம் ஒழுங்கதுதான். அப்படி என்று சொன்னால் என்ன, இவர்கள் தாங்களாகவே ஏற்கனவே ரூபன் நினைத்தபடி வெளிநாட்டுக்கு போனார், நினைத்தபடி வெளிநாட்டில இருந்து வருவார், தாய் தகப்பனோட பேசுவார், உறவுகளோட பேசுவார், வருவார். அது அவருடைய சுபாவத்தின்படி அவர் வாழ்ந்தார். ஏஞ்சலும் அதே போல வாழ்ந்தார்கள். ஆனால் இப்ப பழைய ஏற்கனவே நடந்த அந்த ஒழுங்கு அவர் கடைபிடிக்க முடியாது. ஏனென்றால் இவர்களிடத்தில் இருக்கிற பாதி வாழ்க்கை, பாதி சரீரம் மனைவியிடத்திலே, மனைவியுடைய பாதி வாழ்க்கை சரீரம் கணவனிடத்திலே வந்து விட்டது. ஆனபடினால அவர்கள் சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரே மாம்சமாய் மாறிவிட்டார்கள். அப்ப இதை என்ன செய்யக்கூடாது? யாரும் பிரிக்க கூடாது, அவர்களும் பிரியக்கூடாது. மனுஷர்களும் பிரிக்க கூடாது, அவர்களும் பிரிகிறதற்கு முற்படக்கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு திருமணங்கள் ஒரு வேடிக்கை வினோத நிகழ்ச்சியாக மாறுகின்றது. ஒரு களியாட்டை போல, ஒரு கொண்டாட்டத்தை போல, ஒரு போட்டி நிகழ்ச்சியை போல, இந்த நகத்தை வெட்டி வீசுறது போல இன்றைக்கு திருமணங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றது. தேவன் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவர் சொல்லுகிற காரியம், நான் நினைத்ததை நீங்களும் பிரிக்க கூடாது, வேற யாரும் பிரிக்கவும் முற்படவும் கூடாது. ஏனென்றால் அவர்கள் இருவரும் பிரிந்து வந்து ஒரே மாம்சமாய் இருக்கிறார். ஆகவே 2 தரத்தை பெற்றாருக்கு நான் சொல்லுகிற முதலாவது ஆலோசனை, அவர்கள் உங்களை கனம் பண்ணுவார்கள். என வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு உன்னுடைய தாயையும் உன்னுடைய தகப்பனையும், பொதுவாக உன்னுடைய பெற்றாரை நீ கனம் பண்ணு என்கிற வசனம் உண்டு. இப்ப இவர்கள் ஏஞ்சலும் ரூபனும் ஏஞ்சலுமாய் சேர்ந்து இருதரத்து பெற்றாரை கனம் பண்ணுவார்கள். உங்களுக்கு எப்பொழுதும் தாய் தகப்பன் என்கிற அந்த ஸ்தானத்தை அவர்கள் வழங்குவார்கள். உங்களுக்குரிய கடமைகளை
அவர்கள் செய்வார்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட இருதயம் கொண்டவர்களை ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகளாக தந்திருக்கின்றார். அதை நாங்கள் காண்கின்றோம். அப்ப இவர்களை நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களை நீங்க வாழ விட, ஏன்னா அவர்கள் வாழ தெரிந்தவர்கள் என்றுதான் நீங்க திருமணம் செய்து கொடுக்கிறீர்கள். அவர்களால் வாழ முடியும் என்று நீங்கள் தீர்மானித்தபடினால் திருமணம் செய்து கொடுக்கிறீர்கள். ஆகவே இருதரத்து பெற்றாரிடத்திலே நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம், அவர்கள் தாங்களாகவே 2 பேருமா சேர்த்து கொடுக்கப்பட்ட ஆலோசனையின்படி, அவர்கள் கையில் இருக்கிற வேதாகம தேவ வார்த்தையின்படி அவர்கள் தாங்களாகவே ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதற்கு, தங்களோட வாழ்க்கையை அவர்கள் ஆரம்பிப்பதற்கு நீங்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்கலாம். அவர்களுக்கு நீங்க முடிந்த ஆலோசனைகளை நீங்க சொல்லலாம், அவர்கள் அதை கேட்பார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய வசனத்தின்படி அவர்கள் வாழ தீர்மானிப்பார்கள். அந்த தேவனுடைய வார்த்தையின்படி வாழ தீர்மானிக்கின்ற அவர்களுக்கு அந்த வசனம் சொல்லப்படும், நீங்க அதை யாரும் பிரிக்காதீங்க, ஏன்னா தேவ வசனத்தின்படி தான் அவர்கள் வாழ போகிறார்கள். ஆகவே பெற்றாருடைய ஆசீர்வாதத்தோடு தேவ சமூகத்தில் அவர்களை நாங்கள் வேறு பிரிக்கிறோம். அவர்கள் தாங்களாகவே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளத்தக்கதான ஒரு தகுதி, ஒரு திறன், ஒரு பலன் அவர்களுக்கு உண்டு. அந்த பலத்தின் அடிப்படையில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு இயேசு கிறிஸ்துடைய விடுதலையை பெற்றவர்களாய் பிதாவின் திட்டத்துக்கு அமைவாக அவர்கள் தங்கள் குடும்பத்தை கட்டவும், எதிர்காலத்தில் தேவன் அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுப்பார். அந்த பிள்ளைகளை நீங்கள் காணத்தக்கதான, நாங்களும் காணத்தக்கதான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுப்பார். அதை அவர்கள் வளர்க்கிறதற்கும் அவர்களுக்கு நீங்கள் சுதந்திரம், சுயாதீனத்தை நீங்க வழங்க வேண்டும் என்று இந்த சபையிலே தாழ்மையோடு பெற்றாரிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது, இந்த வசனத்துல நீதிமொழிகள் என்ற ஒரு பகுதி இருக்குது. அதுல 31வது அதிகாரத்துல பெண்ணுக்கு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் வியாபார கப்பல் என்று. வியாபார கப்பல் பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட பேர், இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட பேர் வியாபார கப்பல் ஆயிருக்கிறார். ஆகவே இந்த பெண் தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு தகுதி, அதற்குரிய பலன் எல்லாம் அவளிடத்தில் இருக்கிறது. அவள் தன்னுடைய கணவனை எப்படி நேசிக்க வேண்டும், எந்த ஒழுங்கில தன்னுடைய கணவனுக்கு நம்பிக்கையா இருக்க வேண்டும், தன்னுடைய கணவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரவாளாக அவள் எப்படி வாழ வேண்டும் என்கிறதான காரியம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியிலே உண்டு. ஆனால் ஒரு வியாபார கப்பலாக இருக்கிறான், அவள் ஒரு வர்த்தகத்துக்கு சமமாக இருக்கிறார், அவள் ஒரு ஆசீர்வாதத்தை பெருக்குகிறவளாக இருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறதான கணவன் என்கிற அந்த பேருக்கு எப்பொழுதும் கனத்தை, மதிப்பை கொடுக்கிறவளாக அவள் இருப்பாள். ஏனென்றால் அதுக்கு அடுத்த போல சொல்லப்பட்ட வசனம் என்னென்றால், புருஷனானவன் தான் அதிபதிகளோடு அதிகாரிகளோடு உட்காருகிற போது அவன் ஒரு கனம் பெற்றவனாக, சேர்க்கோளர் எடுத்து விடுவாங்க, அப்படி கனம் பெற்றவனாக, ஒரு நன்மதிப்பை உடையவனாக அவன் அதுல தைரியமாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டது. காரணம் என்னென்றால் பெண்ணினுடைய பின்னணி, அந்த பெண்ணினுடைய உத்வேகம், அவள் கொடுக்கிற ஆரோக்கியமான அந்த ஆலோசனை, அவள் கொடுக்கிறதான ஆரோக்கியமான ஜெபம், அவள் கொடுக்கிறதான ஆரோக்கியமான பக்க பாதுகாப்பு, இது ரூபனை கணவனை எந்த இடத்திலும் நல்ல ஒரு அதிகாரியை போல வெட்கப்படாத ஒரு தைரியமான ஒரு மனுஷனாக அவனை நிறுத்த பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. சில வேளைகளில் மனைவிமார் கணவனுக்கு அவமானத்தை கொடுக்கிற ஒரு மனைவியாக இருந்தால், புருஷனானவன் வெளியில போற நேரம் அவன் வெட்கப்பட்டவனா தெரிவான், அல்லது தலைமணிக்கு தெரிவான், விரக்தி அடைந்தவனா தெரிவான். அவன் பேசுகிற பேச்சுக்களுக்கு அங்க சமூகத்துல என்ன இருக்காது, ஒரு பெருமதி இருக்காது. அதுக்கு அடுத்தா போற அவன் தன்ற வாழ்க்கையை கெடுக்க தீர்மானிப்பான். குடிக்க பழக, கூடாத நண்பர்களோடு பழக, அடுத்தது குடும்பம் சிக்குநூறாய் உடைய, அது காரணமாக விடும். இன்றைக்கு உலகத்தில் அதான் நடக்கிறது. அநேக குடும்பங்கள் இப்படிப்பட்ட சம்பவம், வீட்டுக்குள்ள ஏற்படுகிறதான பிரச்சனை அம்பலத்துக்கு வருகிறது. சொல்லுவாங்க அறையில் ஆடித்தான் அம்பலத்தில் ஆடணும். ஆனபடினால நாங்க என்ன செய்யறோம், வீட்டுக்குள்ள பிடிக்கிற சண்டையை வெளியில கொண்டு வா. ரெண்டு பேர் என்ன செய்வாங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை வெளியில அனுப்பி விட்டுருவாங்க. அப்ப அது என்ன செய்ய மாட்டார், நாளைக்கு சமூகத்தில் அந்த குடும்பம் சீர்கெட்டு போறதற்கு ஒரு நிலைமை வரும். ஆகவே பெண்ணாக இருக்கிற அந்த மனைவி என்கிற தரத்தில் இருக்கிற அந்த பெண்
தன்னுடைய கணவனுக்குரிய ஒரு பக்க பலனாக வீட்டுக்குள்ள இருக்கும்போது கணவன் வெளியில போகிற நேரம் அவன் தைரியமா போவான். தன் மனைவியுடைய பலத்துல அவன் நிற்பான். ஏனென்றால் அவ்வளவு தூரத்துக்கு அவனுடைய உறவு வீட்டுல சரியா இருக்கு. பாருங்க, சொல்லுவார்கள் ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு காரணம் ஒரு பெண் என்று சொல்லுவார்கள். இதுக்கு கஷ்டப்படுறதெல்லாம் ஆண் தான், பிரயாசப்படுறதெல்லாம் ஆண் தான். ஆனால் வாசகம் என்ன, ஒரு கணவனுடைய வெற்றிக்கு பின்னணியில் இருக்கிறது ஒரு பெண். பல ஜனாதிபதிகள் சொல்லி இருக்கிறார்கள், பல மூதாதையர்கள் சொல்லி இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது ஒரு ஆணினுடைய அந்த பெருமையான மூச்சுக்கு ஒரு தைரியமான தலை நிமிர்ந்து செல்லத்தக்கதான அந்த நடத்தைக்கு பெண் தான் பின்னணியிலே காரணமாக இருக்கிறாள். ஆனபடினால மதிப்புக்குரிய ஏஞ்சல் அவர்களுக்கு தேவனுடைய வசனம், உங்களுடைய கணவனுக்கு நீங்கள் ஒரு கௌரவ பெண்ணாக நீங்கள் உங்களுடைய வீட்டிலும் தான், உங்களுடைய உறவுகள் மத்தியிலும் தான். நீங்கள் ஏற்கனவே செல்ல பிள்ளையாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்ப நீங்க ஒரு நல்ல ஒரு மனைவியாக ஆண்டவர் உங்களை மாற்றி இருக்கின்றார். ஆகவே உங்களோட வாழ்க்கை, உங்களோட பேச்சு, உங்களோட நடத்தை, உங்களோட சுபாவம் எல்லாம் என்ன செய்யணும், ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் ஆவி ஆத்மா சரீரம் எப்படி ஒன்றா இருக்கிறதோ அதே போல நீங்கள் கணவனுக்கு ஒரு நெருக்கமான ஒரு உறவை நீங்கள் எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் கொடுக்கத்தக்கதான ஒரு பெண்ணாக நீங்க மாறுகிற பட்சத்தில் உங்களோட குடும்பம் என்னவா இருக்கும், செழிப்பாக ஆசீர்வாதமாக தலைநிமிர பண்ணும். வீட்டக்காரர்கள் சொல்லுவார்கள், என்ற பிள்ளை எங்களோட இருக்கிற நேரம் அவள் குழந்தையா இருந்தாள், இப்ப கல்யாணம் கட்டணத்துக்கு பிறகு அல்ல திருமணமானதுக்கு பிறகு அவளோட பேச்சு, அவளுடைய நடத்தை எவ்வளவு வித்தியாசமா இருக்கிறது என்று உங்களுக்கு பேர் சூட்டத்தக்கதான அந்த பட்டத்தை உங்களோட வீட்டுக்குள்ள இருந்து நீங்கள் என்ன செய்யணும், அதை உருவாக்க வேண்டும். ஆமென். ரூபன் ஆணுக்கு ஆணுடைய வார்த்தை இருக்கிறது. அதாவது ஆணை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் என்னென்றால், உன் மனைவியின் இடத்துல நீ அன்பு கூற வேண்டும். உன்னுடைய மனைவியின் இடத்துல நீ அன்பு கூற வேண்டும். இந்த அன்பு தேவன் எதற்கு ஒப்பிட்டு இருக்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து திருச்சபையை எப்படி அன்பு கூறுகிறாரோ, இயேசு சபையின் மேல் எப்படி அன்பை செலுத்தினாரோ, அப்படிப்பட்ட அன்பு உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு உறவு பாலமாக நீங்க தான் அதை அமைக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய நடத்தையிலும் பேச்சிலும் நீங்கள் காட்டுகிற அன்பிலும் என்ன நடக்கும், ஏஞ்சல் படிகட்டுவார். ஏஞ்சல் உங்களை உயர்த்தி கொண்டு போறதற்கு, நீங்க உயர்ந்து போறதற்குரிய படியை ஏஞ்சல் அமைப்பார். ஆகவே நீங்கள் உங்களுடைய எல்லா சந்தர்ப்பத்திலும் தேவ வசனம் காட்டுகிற அந்த பூரண அன்பை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பத்தில் இருக்கிறீர்கள். அந்த அன்பு என்ன என்பதை குறித்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டேன். ஆகவே சபையார் ஆகிய உங்களுக்கு நான் சொல்லுகிற விடயம், ஒரு கணவன் தன்னுடைய குடும்பத்துக்கு தலைவர், அந்த குடும்பத்தின் அதிபதி, அந்த குடும்பத்துக்கு ராஜா, அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு அரசன் கணவன். ஆகவே கணவனுடைய ஆலோசனையானது, அவருடைய பிரயாசம், அவருடைய ஒப்பு கொடுத்தல், அவருடையதான எல்லா காரியங்களும் தேவ வசனத்தின் அடிப்படையில் அவர் தீர்மானம் எடுக்கிறதற்கு, அவர் அன்பு காட்டுவதற்கு அவர் செயல்படுவார். அந்த பக்க பலனும் அதற்குரிய முதிர்ச்சியும் அதற்குரியதான அந்த பலனும் அவரிடத்தில் இருக்கிறது. ஆனபடினால நீங்கள் தேவனுடைய ஆவியானவருடைய உதவியோடு உங்களுடைய குடும்பம் சிறப்பாக வாழ்வதற்குரிய பிரயாசங்களை நீங்க செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுக்குள்ள இன்னும் ஒருவருடைய சந்தேக விதைகள் விதைக்கப்படுவதற்கு நீங்கள் இடம் அளிக்க கூடாது. ஏனென்றால் வேதம் சொன்னதை நான் சொன்னேன், தேவன் நினைத்ததை மனுஷன் அவரும் பிரிக்காதிருக்க கடவுள். இப்ப சில வேளைகள்ல உங்களுடைய சில காரியங்களை கோல் பண்ணி, ரூபன் இங்க பாரு ஏஞ்சல் இப்படி, அல்லாடா ஏஞ்சல் இங்க பாரு ரூபன் இப்படி கோல் பண்ணி சொல்லலாமா, விளக்கம் தெரியாம. இப்ப நீங்க தான் புரிந்து கொள்ள வேண்டும் ஏஞ்சலுடைய இருதயம் எப்படி. கட்டாயம் புரிஞ்சு கொள்ள, பாதி உடம்பு கிட்ட வந்துட்டு, பாதி உடம்பு இல்லாத வந்துட்டு வேதத்தின் படி. ஆகவே நீங்க இலகுவாக புரிந்து கொண்டு உங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கேற்ற ஆசீர்வாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்குரிய வழிநடத்தலை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் இரண்டு குடும்பத்தையும் உறவை இணைக்கின்ற ஒரு பாலமாக நீங்க மாறுகிறீர்கள். சில வேளைகள்ல திருமண நாளானது
திருமணத்துக்கு முந்தி 2 குடும்பம் நல்லா கதைப்பாங்க, எஸ்எம்எஸ் போடுவாங்க, வீடியோ போட எடுத்து கதைப்பாங்க, காசை கொடுப்பாங்க, நல்லா செய்வாங்க எல்லாம். ஆனா கல்யாணத்தோட பிரிஞ்சிருவாங்க. கல்யாணத்தோட பிரிஞ்சாங்கன்னா இனி வருஷக்கணக்காக கதைக்கவும் மாட்டாங்க. சில நேரம் சாவுக்கு போகாத காரியங்கள் இருக்குது. ஏன்னா கல்யாணத்தில் இப்படி செய்து போட்டாங்க, அப்படி செய்து போட்டாங்க, ஆனபடினால அவன் இந்த 2 குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு தான் இருக்கு. ஏன்னா நீங்க இந்த 2 குடும்பத்தையும் இணைக்கிற உறவு பாலம் உங்களை நம்பித்தான் இந்த 2 குடும்பமும் சந்திக்கிறார்கள். அவை நீங்கள் 2 குடும்பத்தை இணைக்கிறவர்களாக நீங்கள் ஒரு உறவு பாலமாக நீங்க மாறுகிறீர்கள். ஆக நீங்கள் ஒரு நல்ல ஒரு பாலமாக, உறுதியான ஒரு பாலமாக நீங்கள் இறுதி மட்டும் இருக்க வேண்டியது தேவனுடைய பலத்தை கொண்டு. ஆமென். அடுத்தது சமூகங்கள் மத்தியில தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர் இங்க நாங்கள் வாசிக்கிறோம். பிள்ளைகள் வளரும். இப்ப பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகள் வளர்கிற போது இந்த பிள்ளைகளை அவர்கள் தேவனுக்கு உரிய சிக்ஷையில, அன்பில, பாதுகாப்புல, பராமரிப்புல அவர்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். நிச்சயமாக அவர்களுக்கு 2 அல்லது 3 குழந்தைகள் அவர்கள் பெற்றெடுக்கலாம். அந்த குழந்தைகளை அவர்கள் தேவ திட்டத்தின்படி வளர்ப்பதற்கு அவர்களுக்கு தேவ வசனம் இருக்கிறது. அந்த வசனமானது பிள்ளைகளுக்கு ஊட்டப்படும். பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? 2 பகுதியையும் அவர்களும் இணைக்கிறவர்களாய் மாறுவார்கள். சில வேளைகள்ல பிள்ளைகளை பெற்றெடுத்ததுக்கு பிறகு அவர்கள் பிள்ளைகளை வேறு பிரிப்பாங்க. அம்மா பிள்ளை, அப்பா பிள்ளை, அல்லாட்டா அப்பப்பா பிள்ளை, அம்மப்பா பிள்ளைன்னு சொல்லி வேறு பிரிச்சிருவாங்க. வேறு பிரிச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா பிள்ளைகளை வச்சு சண்டை பிடிப்பாங்க. குடும்பங்கள் பிள்ளைகளை வச்சு சண்டை பிடிச்சு 2 பேரையும் பெரிய அடிப்படையில் வரும். ஆகவே அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் நம்முடைய சமூகத்துக்குள்ள உருவாக இடம் அளிக்கக்கூடாது. பிள்ளைகளும் அவர்களும் ஒரு உறவு பாலமாக அவர்கள் வளர்க்கப்பட நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தகுந்த ஆலோசனையை நீங்கள் இருக்கிறதான அந்த சபையில் இருந்து நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கற்று பிள்ளைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். அவை ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல நீங்க ஒரு வியாபார கப்பல், அதே நேரத்தில் நீங்க ஒரு சரீரமா இருக்கிறீங்க. இந்த சரீரம் எப்படிப்பட்ட ஒரு ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படி பிணைந்து பிரிக்க முடியாத அளவுக்கு இந்த சரீரம் அப்படி ஒன்றாய் இருக்கிறதோ அதே போல நீங்களும் என்ன செய்யணும்? உங்களோட வாழ்க்கையில பிணைந்த பிரிக்க முடியாத ஒரு உறவை நீங்கள் கட்ட வேண்டியது அவசியம். உங்களுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையாக கட்டப்பட போகிற படிக்கு நீங்கள் தான் காரணமாக வர வேண்டும். உங்களுடைய வெளிப்படத்தன்மை, திறந்த மனம், விட்டு கொடுத்தல், தாழ்மை, கீழ்ப்படிதல், இது உங்களுக்குள்ள வர வேண்டும். தாழ்மை வர வேண்டும், கீழ்ப்படிதல் வர வேண்டும், விட்டு கொடுத்தல் வர வேண்டும், கனம் பண்ணுதல் வர வேண்டும். எந்த இடத்திலும் கனம் பண்ணி ஏற்றுக்கொண்டு அவர்களை ஆசீர்வாதமான சந்ததி என்று சொல்லத்தக்கதான அளவுக்கு உங்களுடைய உறவு கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே மாறுவதாக. ஆமென். ஆனபடினால கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை கிட்டத்தட்ட 4-5 மணித்தியாலங்கள் அவங்களோட நான் நேரம் செலவிட்டேன். அப்ப காரணம் என்னென்னா அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதற்காக திருச்சபையார் ஆசீர்வதிக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஜெபத்தை அவர்களுக்காக தொடர்ந்து செய்யுங்க. அவர்களுடைய ஜீவியம் ஆசீர்வாதமாய் அமையட்டும் என்று சொல்லி நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்தை நான் இப்ப நிறைவுக்கு கொண்டு வர போறேன். இயேசு கிறிஸ்து கானானூர் கல்யாண வீட்டில அவர் அந்த குடும்பத்தினுடைய அந்த இடத்தில் இருந்த குறைவை இயேசு நிறைவாக்கி சென்றார். இயேசு கலந்து கொள்ளுகிற திருமணங்கள் நிறைவாக இருக்கும். அதுல எந்த குறையும் வராது. அப்படித்தான் வந்தாலும் அது முடிவு நிறைவாக இருக்கும். ஏனென்றால் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து அவர் ஆசீர்வதிக்கின்ற திருமணம். அந்த இயேசு குடும்பத்தை மட்டும் ஆசீர்வதிக்கிறதற்காக அவர் வரல. அவர் வந்தது தேவனுடைய பெரிய வேலை திட்டத்தோட ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாக வந்தார் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் இருந்த அந்த உறவு, அந்த குடும்ப உறவு, தேவனோடு இருந்த உறவு உடைக்கப்பட்டு பாவத்தில் அவங்க விழுந்தாங்க. ஆனதுனால குடும்பம் சிதறிந்து போயிட்டு தேவனிடத்துல இருக்க வேண்டிய பிள்ளைகள் சிதறி போயிட்டாங்க. அப்ப அவர்களை மீட்டெடுக்கிற நோக்கத்தோடு இயேசு உலகத்துக்கு வந்தார். என்ன செய்தார்னா, பாவம் செய்தன தவறி போனவர்களுடைய தண்டனை எல்லாவற்றையும் இயேசு தன்மையில ஏற்றுக்கொண்டார்.
எங்களில் வைத்து அன்பினால. இப்போ பாருங்க, உங்கள பிள்ளைகளை நீங்க அன்பு வைக்கணும்னா கூட ஒரு கிரயம் கொடுத்து இங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அதே போல இயேசு கிறிஸ்து எங்கள் மேல வைத்த அன்பினால என்ன செய்தார்? நாங்கள் பட வேண்டிய தண்டனைகளை அவர் தன்மையில ஏற்றுக்கொண்டார். ஏற்று சிலுவையில அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறார். அந்த இயேசு இவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கவும், இந்த குடும்பத்துல குறைவுகள் இருந்தாலும் அதை நிறைவாக்கவும் அவர் இங்கே வந்திருக்கின்றார். அந்த இயேசு எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வருகிற போது நம்முடைய குடும்பம் சமாதானமாக, நிறைவாக, ஆசீர்வாதமாக வாழக்கூடிய வழியை அவருடைய ஆவியானவர் கூட செய்கின்றார். ஆகவே உங்களுக்கும் அந்த இயேசுவினுடைய அன்பு, ஆசீர்வாதம், ஆலோசனைகள் தேவை என்றால் இங்க இருக்கிற ஊழியர்களை நீங்க சந்திக்கலாம், அல்லது நீங்க அவர்களோட தொடர்பு கொள்ளலாம். அவர்கள் உங்களுக்கு சிறந்த ஆலோசனைகளை தேவ வசனத்திலிருந்து பொதுவாக சொல்லுகின்ற ஆலோசனைகளை சொல்லி குடும்பத்தை சீரமைக்கத்தக்கதான ஒரு நல்ல ஒரு வழிகாட்டிகளாய் இருக்கிறார்கள் ஊழியர்கள். ஆனபடினால அந்த வழிநடத்தல் தேவனிடத்திலிருந்து இந்த குடும்பத்துக்கும் நமக்கும் கிடைப்பதாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஜெபத்தோடு இந்த செய்தியை நிறைவு செய்ய போகிறேன். தயவு செய்து எழுந்து நில்லுங்கள். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிறைவான ஆலோசனையின்படி அவர்கள் சிறப்பாக வாழ ஆண்டவரே கீழ்ப்படிதலோடும் விட்டு கொடுத்தலோடும் ஆண்டவரே குடும்பத்துக்கு ஒரு தூணாக, பெலனாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு கர்த்தர் பிரயாசப்பட்டு நீங்கள் கிரயம் கொடுத்த அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு குடும்பத்தை கட்ட உதவி செய்யுங்கள். வந்ததான ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையானது ஆசீர்வாதமாக அமையவும், குடும்பத்தின் குறைவை கர்த்தாவே நிறைவாக்கத்தக்க வழி யாருக்கும் இல்லை என்று திணற வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா, நீங்கள் உயிருள்ளவராய் இருக்கின்றீர். ஆகவே உங்களிடத்தில் வருகிற போது குடும்பங்களில் இருக்கிற பிளவுகள், பிரச்சனைகள் தீர்ந்து சுகமாய், சமாதானமாய், பிரச்சனைக்கு தீர்வோடு வாழக்கூடிய வழியை நீர் வைத்திருக்கிறேன். அந்த வழியிலே ஆண்டவரே குடும்பங்கள் இணைக்கப்பட்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கள். நீங்கள் மரித்து உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிறீர் என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிக்கை செய்திருக்கிறோம். அந்த அறிக்கையானது ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் ஒரு பலனாய் மாறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், இரக்கமுள்ள பிதாவே. நாங்கள் பாட்டு பாடலில் உள்ள 3வது பாடலை பாடுவோம். தயவு செய்து நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் ஆசிரியர்கள். I'm
கிருபை நாள்தோறும் பெருக நாராயம் என்று வேண்டுகிறோம். நாராயம் என்று வேண்டுகிறோம். ஆராதவனே ஆசீர்வதித்திடுமே. புதுமண தம்பதியை ஆசீர்வதித்திடுமே. அழைத்தவர் நீர், இணைத்தவர் நீர், ஆசீர்வதித்திடுமே. வளரும் இவர்களின் வாழ்வினை கண்டு பரனும்மை துதித்திடவே. வளரும் இவர்களின் வாழ்வினை கண்டு பரனும்மை துதித்திடவே. விசுவாசிகள் நாம் இணைந்து இங்கு ஆசீர்வதிக்கின்றோம். விசுவாசிகள் நாம் இணைந்து இங்கு ஆசீர்வதிக்கின்றோம். ஆராதவனே ஆசீர்வதித்திடுமே. புதுமண தம்பதியை ஆசீர்வதித்திடுமே. அழைத்தவர் நீர், இணைத்தவர் நீர், ஆசீர்வதித்திடுமே. அழைத்தவர் நீர், இணைத்தவர் நீர், ஆசீர்வதித்திடுமே. நாங்கள் இந்த ஆராதனையின் இறுதி நேரத்துக்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம். நாங்கள் இந்த தம்பதியை உறுதிப்படுத்த போகின்றோம். இந்த சபையார் யாவரும் தம்பதியினரும் எழுந்து நிற்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கின்றேன். தேவன் இணைத்தவர்களை மனுஷன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். ரூமன் என்பவரும் ஏஞ்சலின் என்பவளும் பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சந்நிதியிலும் இந்த சபைக்கு முன்பதாகவும் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக மோதிரத்தை மாங்கல்யத்தை தரிப்பித்து கைப்பிடித்து தெரியப்படுத்தினபடினால் இவர்கள் புருஷனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அறிவிக்கின்றேன். ஆமென். கரங்களை தட்டி நாங்கள் வெல்கம் பண்ணுவோம். நாங்கள் இப்பொழுது கரங்களை தட்டி இப்ப தட்ட வேண்டாம். புது தம்பதியினர் திருமதி ரூபன் தம்பதியினரை உற்சாகமாக கரங்களை தட்டி அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் இறுதி ஜபத்துக்குள்ளே வந்திருக்கின்றோம். இந்த இறுதி ஜபத்தை செய்யும்படியாக பாஸ்டர் ஜெயவிட் அவர்களை அழைக்கிறேன். அவர் வந்து இறுதி ஜபத்தை செய்து இந்த ஆராதனையை முடித்து வைப்பார். நாங்கள் யாவரும் கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தந்தையே, இந்த மகிழ்ச்சியான நாளுக்குள் கடந்து வர செய்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி. விசேஷமாய் ஆராதனை பகுதி, அது மாத்திரமல்ல உடன்படிக்கை, அதைத் தொடர்ந்து வார்த்தை,
அனைத்திலும் தேவ கிருபையும் சமாதானம் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி. தேவப்படி இது மாத்திரமல்ல, இனி வருகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் தேவன் தாமை கூட இருந்து எங்களை வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். நன்றி. இந்த ஆராதனைக்கு பொறுமையாக அமைதியாக இருந்து ஒத்துழைப்பு தந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இறுதியாக எங்களுடைய திருமண ஆராதனைகள் நிறைவு பெற்றது. ஆனால் மணமகன் மணமகள் தம்பதியினரை வாழ்த்தி அவருடைய நண்பர்கள் உறவுகள் பல இடங்களில் இருந்து அவர்களை ஆசீர்வதித்து மிஸ் பண்ணி சில வீடியோ பதிவுகளை அவர்களுக்கு அனுப்பி இருக்கிறார்கள். திரையிலே அவைகள் உங்களுக்காக காண்பிக்கப்படும்.